ஸ்ரேயாவும் அஸ்வினியும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்டா. ஓகேவாடா ஸ்ரேயா அஸ்வினி? மறந்துட்டா, சாரி. ஸோ குட். இப்போ இது ஒன்று முடிச்சிட்டோமா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன்று ஒன்றா போடலாம். 58,000 + 14,400, 71,400, 33,400, 16,700. 1785 யூனிட்ஸ்க்கு 71,500னா ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்ணணும் ஷிதா? எதையும் அவ்வளோதான்டா. 33,400 டிவைட் பை 160, 116,700 அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சா? ஓகே. மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ இன்ட்ரடியூஸ்டு? 58,000 கரெக்டா கண்ணா? அதில் அடிஷ்னல் எவ்வளோ? இதில் அவன் சொல்கிறான் ஒரு இதுக்கு வந்து 10 ரூபாயா, ஸ்கிராப் வந்து நார்மல் லாஸ் 100 ரூபாய், அதை வித்துறான். அப்போ 71,500 மெட்டீரியலோட காஸ்ட்டு என்ன பார்க்கலாம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு அப்நார்மல். க்ளோசிங் ஸ்டாக் என்ன? 345 யூனிட்ஸ், 230, 230 கரெக்டா? இது மூணுத்தையும் எடுத்துக்கோங்க கண்ணா. இங்கே கிடைச்சது இல்லை நம்மளுக்கு 40, 20, 10. அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட வேண்டியதான். அப்புறம் வேல்யூவேஷன் ஆஃப் அப்நார்மல் லாஸ் 40, 40, 40, காஸ்ட் பர் யூனிட் 40, 20, 10. அப்புறம் 1600, 800, 800, 2800. ஓகேவா? வேல்யூவேஷன் ஆஃப் அப்நார்மல் லாஸ் இதே மாதிரி தான்டா. 40, 40 போட்டுட்டு அந்த வேல்யூ எடுத்து ஒன்று பண்ணும். க்ளோசிங் ஸ்டாக் தனியா, அப்நார்மல் லாஸ் தனியா, ரா மெட்டீரியலுக்கு தனியா போட்டிங்கன்னா ப்ராசஸ் அக்கௌண்ட் 2 மெட்டீரியல் 2000 × 29. 2000 × 29ன்றது எது? எங்க கொடுத்துருக்கோம்? 58,000 தான். 2,000 பர் யூனிட் 58,000 வெயிட்னா 29. 14,400 இங்க போடுவோம். 30,400 இங்க ஓவர் ஹெட்ஸ். நார்மல் லாஸ் 100 ஆல்ரெடி தெரியும் இல்ல? 460 இங்க இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 20,700. நார்மல் லாஸ்க்கு வந்து 2,800. ஃபினிஷ் ஸ்டாக்குக்கு 98,000 பேலன்சிங் ஃபிகர். ஸோ பர் யூனிட் இதுலேருந்து இதை டிவைட் பண்ணா இந்த யூனிட், இதுலேருந்து டிவைட் பண்ணா இது, இதுலேருந்து அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஈஸியா இருக்கா? போட்டுருக்கா ஹோம்ஒர்க்கா? ஆயிஷா போட்டுறீங்களா கண்ணா? குட். அஸ்வினி ஓகேவா? அஸ்வினி ஸ்ரேயாக்கு ஓகேவா? வஷிதாக்கு ஓகேவா? அக்ஷாக்கு ஓகேவா? ஓகே. அஸ்வினி அண்ட் ஸ்ரேயா கண்டிப்பா விஜயலட்சுமிக்கு இது அப்டேட் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் சம் இஸ் மெயின் ஃபோக்கஸ் ஆன் அப்நார்மல் லாஸ். அவ்வளவுதான். மற்றபடி ரிமைன்ஸ் த சேம். ஓகேவா? ஸோ டைப் 3 ப்ராப்ளம் கண்ணா. ஸோ ஸ்டெப் 1 என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க கண்ணா. ஸ்டெப் 1. அப்புறம் இது மேல போடுறேன், இதோட ரிப்பீட் தான், ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும் நான் கேட்ச் அப் பண்ண.
So type 3 problem to be scrapped ன்றதுனால எதுவும் பண்ணலடா. ஓகே, அதனால இது விட்டுருங்க, வேணாம், இக்னோர், குழப்பிக்காதீங்க. இதுதான் கண்ணா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இதுதான் சீக்வன்ஸ். ஸ்டெப் 1 என்ன, எவ்வளோ இன்ட்ரடியூஸ்டு, நார்மல் லாஸ், க்ளோசிங் மைனஸ் பண்ணி எஸ்டிமேட்டட் ப்ரொடக்ஷனையும் ஆக்சுவல் ப்ரொடக்ஷனையும் பண்ணி அப்நார்மல் லாஸா அப்நார்மல் கெயினா கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 என்ன, காஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 5, ஸ்டெப் 6. ஓகே ஆக்கணுமா, சூப்பர். ஸோ 33 டன்னு. 34 வந்து எல்லாரும் 34 வாட்டி படிச்சு பாருங்களேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. அதேதான்டா ப்ராசஸ் ஏ மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ், நார்மல் லாஸ். இது ப்ராசஸ் 2, இதோட இன்புட் வந்து இங்க போறது 39,000 போடுது, திருப்பி அவுட்புட் வருது, திருப்பி இதோட இன்புட் இங்க போடுது ப்ராசஸ் பி, திருப்பியும் இதோட 36,500 இங்க போடுது. ஏதாவது டிஃபிகல்ட்டா இருக்கா பாருங்க. ஆட் பண்ணிருக்காங்களாடா சம்ஸ் ப்ராசஸ் காஸ்டிங்ல? இதான் ஆட் பண்ணிருக்காங்க மாதிரி தோணுதுக்குண்ணா. சரி ஓகே பரவாயில்ல. இது நான் ஒன்று பண்றேன், இந்த புது மெட்டீரியல் படியே போறேன்டா. ஓகே, புது மெட்டீரியல் படியே நான் போறேன். ஏதாவது மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்றீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். 33 சம் பாருங்களேன் சொல்லமா, ஈஸியா இருக்கா? 33யா, சாரி 30. இந்த சம் பார்த்தா இல்லஸ்ட்ரேஷன் 34 பாருங்க. கஷ்டமா இருக்கா? அக்ஷயா கோத்ரு பண்ணுங்க கண்ணா. இந்த ஃப்ளோ ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராசஸ் 1க்கு போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெட்டீரியல், ரா மெட்டீரியல், லேபர் ஓவர்ஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பை நார்மல் லாஸ் போடுறோம், பை அப்நார்மல் லாஸ், ஃபினிஷ்டு குட். சாரி, ப்ராசஸ் பி. ப்ராசஸ் அவுட்புட் ஆஃப் ப்ராசஸ் ஏ பிகம்ஸ் இன்புட் ஆஃப் ப்ராசஸ் பி. இன்புட் ஆஃப் ப்ராசஸ் பி பண்ணுறோமா, அப்புறம் திருப்பி ப்ராசஸ் ஏக்கு அகெயின் உள்ள எவ்வளோ வருது, என்னெல்லாம் இதுவாகிறது, நார்மல் லாஸ் எல்லாம் வருது, அப்நார்மல் லாஸ் ஆகுதா அப்நார்மல் கெயின் ஆகுதா. திருப்பி ப்ராசஸ் பியோட அவுட்புட் வந்து ப்ராசஸ் சிக்கு இன்புட்டாக வரும். திருப்பி அதே ப்ராசஸ் மெட்டீரியல், லேபர், ஓவரேஜ் காஸ்ட்லாம் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நார்மல் லாஸ் போட்டு அப்நார்மல் கெயினாக பார்த்துட்டு கடைசி ப்ராசஸை வந்து ப்ராசஸ் இதுன்னு சொல்லாமல் ஃபினிஷ்டு ஸ்டாக்கு அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் காஸ்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வில் கிவ் யூ பர் யூனிட். அவ்வளோதான் இந்த ஃப்ளோ. கரெக்ட்? என்னம்மா சொல்லுங்க சொல்லுங்க. நார்மலா, ஆமா நார்மலா போடுங்கடா, நார்மலா போடுங்க. இன்னும் பெருசா சேஞ்ச்லாம் இல்லை சொல்லுங்க, நார்மலா இருக்கிற மாதிரி தான். சிலது எப்படி வரும் தெரியுமா, கிரஷிங்,
filtering, crushing account, filtering account, சம்மரும் crushing, filtering, evaporating, அதெல்லாம் ஒரு ப்ராசஸா சொல்லி 4 ப்ராசஸ் இருக்கும். 5வது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும் ஒரு சம். பாருங்க 34 சம் ஈஸியா இருக்கா பாருங்க. அதே மாதிரி அதே ஃப்ளோ தான். இதுக்கு மேல வேற எதுவும் ரொம்ப கஷ்டமா இதுல கொடுக்க முடியும்னா இன்டர் லெவல் எதுவுமே கிடையாதுக்கணும், அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஒரே நிமிஷம்டா அப்படியே இருங்க. வஷிதா ஓகே 35th சம் பாருங்க செல்லம். இது யாரு ஸ்ரேயா, நீங்க படிக்கிறீங்களா கண்ணா? படிங்க. குட். நீ பாரு செல்லம்மா, நீங்க அப்படியே ரீட்டைன் அப்படியே சொல்லு, கேட்க கேட்க சொல்லுங்க ஸ்ரேயா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 1000 யூனிட் ஓப்பனிங் ஸ்டாக்கு. யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 6000 யூனிட். இதோட க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2000 யூனிட்ஸ். எவ்வளோ ஸ்கிராப்பு? இல்ல நார்மல் லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதுல 5%னா ஓப்பனிங் பிளஸ் யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பிளஸ் க்ளோசிங். ஓகே, இது என்ன மெத்தட்? இது வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஓகே, ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க கண்ணம்மா. ப்ரீவியஸ் சம்ல என்ன சொன்னோம்னா 5% ஆஃப் இன்புட்னு சொல்லியிருக்கான், கரெக்டா? அதனால நம்ம வந்து 2000ல பண்ணோம். இது 5% ஆன் ப்ரொடக்ஷன். அதனால என்ன பண்ணணும்னா இந்த 1000 அதுல ஒரு 6000 ஆட் பண்ணி மைனஸ் 2000 அப்படி பண்ணோம் அப்படின்னா அதுல 5% போட்டா 250 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ரிமைனிங் என்னன்னா 4000 இது இது minus 250, அதாவது நார்மல் லாஸ் this plus this minus this minus this 4750 வருது. இது ஆனா ஆக்சுவலா அவுட்புட் எவ்வளவு நம்மளுக்கு? ஆக்சுவல் அவுட்புட் வந்து பார்த்தா 4700 யூனிட்ஸ், கரெக்டா? அப்போ 50 வந்து நார்மல் லாஸ். புரிஞ்சுதா கண்ணா? இப்போ இங்க வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான்
நார்மல் லாஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் பாருங்க. ஓப்பனிங் 1000, ப்ராசஸ் 2லேருந்து 6000 வந்திருக்கு, அது 700, அதான் இன்புட். அதில் நார்மல் லாஸ் 20, ப்ராசஸ் 4க்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு, விச் இஸ் யுவர் ஃபினிஷ்டு குட். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ் 3யை பர்ஸ்பெக்டிவாக வச்சு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ராசஸ் 3க்கு ப்ராசஸ் 2ஓடது வந்து இன்புட்டு. ஓகே, ப்ராசஸ் 4க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுன்றது என்னது கடைசி ஸ்டேஜ். அப்போ கடைசி ஸ்டேஜ்ன்றது என்ன அர்த்தம்? ஃபினிஷ்டு குட். அப்போ 4700 தான் ஃபினிஷ்டு குட். அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த சம் பாருங்க கண்ணா. அப்டைன்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராசஸ் 3 அப்படின்னா ப்ராசஸ் 3ல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவை நீ போடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ராசஸ் 3க்கு இன்புட் ப்ராசஸ் 2 6000, ப்ராசஸ் 4ஓட ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அர்த்தம்? இதோட ஃபினிஷ்டு குடோட ஃபைனல் இது வந்து 4700. அப்போ இதுதான் ஃபினிஷ்டு குட். இப்போ க்ளோசிங் இவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 2000. அப்போ நார்மல் லாஸ்க்கு எதுவுமே வராது. ஃபினிஷ்டு குடுக்கு எல்லாமே 100 தான். க்ளோசிங்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 100, சாரி 100, 60, 50, 40, 100, 60, 50, 40. அப்நார்மல் லாஸ்க்கு எல்லாமே 100. அப்போ ஆஸ் யூஷுவல் திஸ் இன்ட்டு பண்ணால் இது கிடச்சிரும். இது எல்லாருக்குமே புரியுறதா இல்லை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லட்டுமா? எல்லா முந்தின சாயல் தான் எல்லாமே. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. இதுதான் டேக் அவே ஆஃப் திஸ் ப்ராப்ளம். டேக் அவே இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து எவ்வளோ தூரம் ப்ராசஸ் 3 பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன், பார்க்கணும். we have to look. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராசஸ் 3க்கு இன்புட் will come from process 2 and finished good status will come from process 4. அவ்வளோதான்டா, மற்றதெல்லாம் எல்லாமே ஈஸி. புரியுதா இந்த சம்ல யூனிக்கா என்ன இருக்குன்ட்டு? மற்றபடி அதே மாதிரி போடணும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்கான், காஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கான். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓடது வந்து இந்த சம்மில் வந்து 390. அதுக்கப்புறம் ப்ராசஸ் 2 ட்ரான்ஸ்ஃபர் 2360. அதுக்கப்புறம் ஒரு 50 வந்து மெட்டீரியல் 1ஓடது வந்து இல்லை, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 390 ப்ளஸ் 2360. ஆமாம் செல்லம், கரெக்ட். 50 அப்நார்மல் லாஸ், கரெக்ட். 2700. ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் வந்து 6750. அப்போது இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோ காஸ்ட்னா ஒரு யூனிட்டுக்கு என்ன? 6750 இப்படி வரும்டா. 6750 சாரி 2700 டிவைடட் பை 6750, ஸோ 0.4. ஓகே, அதே மாதிரி மெட்டீரியல் 2 வந்து என்னன்னா 75 + 520, 595. மெட்டீரியல் 2 75 + 520. மெட்டீரியல் ஆடடுன்னு போட்டிருக்காங்கல்ல செல்லம், அதனால 2. ஓகேவா? மெட்டீரியல் 1ன்றது 390, அப்புறம் மெட்டீரியல் 2 ப்ராசஸ் அது இன்புட்டு. இது எது தெரியுமாடா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறோம்ல கண்ணா, அதுதான் 390. இந்த ப்ராசஸ் 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுவோம் நம்ம. இப்போ இது 390, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2360. இதெல்லாம் மெட்டீரியல். மெட்டீரியல் 2ன்றது அடிஷ்னலாக போடுறதுன்றது தான் இந்த மெட்டீரியல் 2. இங்கே தனியாக கொடுத்துருக்காங்கல்ல, அது மெட்டீரியல் 2ஓடது 75. அதுக்கப்புறம் ஒரு 520 ஆடட் ப்ராசஸ் அது.
லேபர் வந்து 112 plus 1036 employed. Overhead 118 plus 151. ஸோ இவ்வளோ யூனிட்ஸ்க்கு இவ்வளோனா டிவைடட் பண்ணால் காஸ்ட் பர் யூனிட் கிடச்சிரும். மெட்டீரியல் ஒன்னுக்கு மட்டும் நம்ம நார்மல் ஸ்கிராப்பை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 50 ரூபா, அந்த 250 இன்டூ 20 பைசா வருதுல்ல, அந்த 50 ரூபா இங்கே 2700. க்ளோசிங் ஸ்டாக் அதே மாதிரி சொல்லமா, இங்கே பாருங்களேன், 2000, 1200, 2000, 1200, 100, 800 போட்டு இந்த இது பண்ணால் க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிரும். அப்நார்மல் லாஸும் அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லையா, 50, 50, 40, 30 அது கிடச்சிரும். ப்ராசஸ் 3 அக்கௌண்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இந்த 390 ப்ளஸ் 75 மெட்டீரியல் எல்லாம் கிளப் பண்ணிக்கோங்க சொல்லுமா. ஓகே, பண்ணினீங்கன்னா 695, 2360 வரும். இங்கே பை நார்மல் லாஸ்க்கு 250, க்ளோசிங் ஸ்டாக்கு எல்லாமே இந்த அமௌண்ட் எடுத்து போட வேண்டியதான். 1360, 42, அப்புறம் வந்து இதோட பேலன்சிங் ஃபிகர் வில் பி ஃபினிஷ்டு ஸ்டாக்கு 4700. திஸ் டிவைடட் திஸ் வில் பி 1. அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்மு போட்டு பார்க்குறீங்களா? ம், போட்டு பாருங்க செல்லம். அவ்வளோதானே செல்லம்மா, ப்ராசஸ் காஸ்டிங் ஓவர். இந்த ரெட்டு இது மட்டும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது மட்டும் கிளாரிஃபை பண்ணோம், நான் அதை பண்ணிடுறேன். ஒரு சம் தான். ஓகே அக்ஷயா, ஓகேவாடா அக்ஷயா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அக்ஷயா, ஆயிஷா, வஷிதா, அஸ்வினி, ஸ்ரேயா. சூப்பர் செல்லம்மா, வெரி குட் கண்ணா. ப்ராசஸ் காஸ்டிங் ஜாயின்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? நாளைக்கு உங்களால் 2 o'clock ஜாயின் பண்ண முடியுமாடா? மத்தியானம் கிளாஸ்க்கு கஷ்டம் இல்லை? அப்போ தான் வந்து 2:30 தான் வீட்டுக்கே வரீங்களா? சரி, ஓகே, சரிடா. அப்போ 3 o'clock வச்சுக்கலாம். ஓகே செல்லம். தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ ஆயிஷா, அஸ்வினி தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ. டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். ஓகே கண்ணா, பை பை. பை செல்லம். ஆயிஷா பை கண்ணா, தேங்க்யூ கண்ணா.